பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரா சரிங்க. அதே மாதிரி பார்க்கணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன மிஸ்ஸிங் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன் நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுக்கணும் பார்க்குறீங்களா? நான் வந்து கத்திரிக்காய் சாம்பார் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பருப்பு வேக போட்டுரும் அப்படிங்கிறதுக்காக பருப்பு எடுக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தெரியும், ஒரு கை சிறுபருப்பு, ஒரு கைக்கு தோரம் பருப்பு, அவ்வளோதான். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக போடுவோம். ஸோ வாங்க டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வந்து வாஷ் பண்ணி தண்ணி வச்சு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி ஒரு 5 பல் பூண்டு வந்து நான் உள்ளே போட்டிருக்கேன். நான் சின்ன சின்ன பல் 2-3 இருந்ததுனால நான் சொல்லலை. இப்போ வந்து கொஞ்சோண்டி லைட்டாக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இது கூட வந்து காயம், கொஞ்சோண்டி தட்டி காயம். நான் வந்து பவுடர் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, நான் திரிக்கணும். ஸோ அதனால் அது வந்து என்னோட வ்ளாகில் இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டை பார்த்துக்கோங்க நான் எப்படி காயம் வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே செய்யணும், நல்லா வேகணும். ஸோ இது கூட வந்து இன்னொரு செக் பண்ணுவேன். என்னென்னா கொஞ்சோண்டி எண்ணெய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெய் வேணும். அவ்வளோதாங்க. பருப்பெல்லாம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்றதை கட் பண்ணுறதுலாம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பாருனால கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன், சின்ன கத்திரிக்காய்வா. புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி, 2 பச்சை மிளகா வந்து கீறி வச்சிருக்கேன். சீரகம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், இதை 3 எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டி சாம்பார் பவுடர், கொஞ்சோண்டி மிளகாத்தூள், கொஞ்சோண்டி மல்லித்தூள், இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு. ஸோ கடையில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வெங்கட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு பாருங்க நல்லா வெந்துருச்சுங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் வந்து இது கூட வந்து காய்கறி போட போகிறேன். ஸோ கத்திரிக்காய், நீங்கள் இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கத்திரிக்காய் சாம்பார் இருக்குன்னா நான் கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட தக்காளி, நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்புங்க, கொஞ்சம் ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். அதனால சேர்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வந்து பாதி வெந்துருச்சுங்க. ஸோ இந்த வெந்ததில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மளோட மசாலா, மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுருக்கேன். டிஎஸ்பிங்க. அது மாதிரி மிளகாத்தூள் இதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. சாம்பார் பவுடர் இது ஒரு டீஸ்பூன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம். இந்த மசாலா வச்சது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் இல்லையா? அதனால கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம தாளிச்சு மட்டும் விடணும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் வந்து தாளிச்சு வச்சுட்டு ஆல்ரெடி இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கேன். இதில் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அது 2 நான் அலசி ஊற்றுவேன். புளியை அப்படியே வந்துட்டோம் சில்லி கொடுக்கலாம் அப்படிங்க. நல்லா கரைச்சிட்டு சூப்பராக ஆச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம போட்டிருக்க மசாலா, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வேகும். இதில் உங்களுக்கு அது உருளைக்கிழங்கு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் உருளைக்கிழங்குலாம் சேர்க்கல, கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வந்து தாளிச்சு மட்டும் விடணும். அவ்வளோதான், இதோட வேலை முடிச்சு. இந்த உப்பு இதோட தண்ணி வரைக்கும் நல்லா கொதிக்கும். அவ்வளோதான், நல்லா கொதிக்கும். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, இதை தாளிச்சு வச்சிருக்கதையும் இதில் எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் உங்களுக்கு உப்பு வரப்போ மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. காலையில் கொஞ்சம் அவசரமாக பரபரப்பாக இருக்குங்கனால நான் வந்து காய்க்கிறது எல்லாத்தையும் நான் காட்டலை. நான் கடுகு, வெந்தயம் இது நல்லா தாளிச்சேங்க. அவ்வளோதாங்க. வாசனை மகமகமகமன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். சரி, உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருங்க. உரம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ சீதாச்சி இது 2 கொதி கொதிச்சோன்னே வாங்க சுட ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட சூடான கத்திரிக்காய் சாம்பார் ரெடிங்க. வாங்க போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சோறு, நம்மளோட பீட்ரூட் பொரியல், நம்மளோட கத்திரிக்காய் சாம்பார். ஸோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் நான். ஸோ எம்மியாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.